தமிழ் தேசிய பிரச்சனைக்கு மூன்றாம் தரப்பு மத்தியஸ்தம் வேண்டும் வேண்டும் வேண்டும். மூன்றாம் தரப்பு மத்தியஸ்தம் வேண்டும் வேண்டும் வேண்டும். மூன்றாம் தரப்பு மத்தியஸ்தம் வேண்டும் வேண்டும் வேண்டும். மூன்றாம் தரப்பு மத்தியஸ்தம் வேண்டும். வெளியேறு 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 வெளியேறு. விடுதலை செய் விடுதலை செய் அரசியல் கைதிகளை விடுதலை செய். விடுதலை செய் விடுதலை செய் அரசியல் கைதிகளை விடுதலை செய். விடுதலை செய் விடுதலை செய் அரசியல் கைதிகளை விடுதலை செய். விடுதலை செய் விடுதலை செய். அரசியல் காணாமல் போனவர்களுக்கு உடனடியாக தீர்வு கொடு. சரணடைந்தவர்களுக்கு உடனடியாக நடவடிக்கை எடு. விடுதலை செய் விடுதலை செய். அரசியல் கைதிகளை விடுதலை செய். விடுதலை செய் விடுதலை செய். அரசியல் கைதிகளை விடுதலை செய். விடுதலை செய் விடுதலை செய். அரசியல் பிரதமரே பிரதமரே தமிழ் மக்களை ஏமாற்றாதே. பிரதமரே பிரதமரே தமிழ் மக்களை ஏமாற்றாதே. ஜனாதிபதியே ஜனாதிபதியே தமிழ் மக்களை ஏமாற்றாதே. நாங்கள் துன்பத்தில் நீங்கள் பொங்கலிலா. தமிழர்கள் துன்பத்தில் நீங்கள் பொங்கலிலா. தமிழர்கள் துன்பத்தில் நீங்கள் பொங்கலிலா. தமிழர்கள் துன்பத்தில் நீங்கள் பொங்கல் விழா. உங்களுக்கு பொங்கல் ஒரு கேடா. தமிழர்கள் துன்பத்தில் உங்களுக்கு பொங்கல் விழாவா? தமிழர்கள் துன்பத்தில் உங்களுக்கு பொங்கல் விழாவா? தமிழர்கள் கண்ணீர் கடலில். உங்களுக்கு பொங்கல் விழாவா? தமிழர்கள் கண்ணீர் கடலில். உங்களுக்கு பொங்கல் விழாவா? தமிழர்கள் கண்ணீர் கடலில். உங்களுக்கு பொங்கல் விழாவா? சரணடைந்த பெண்கள் குழந்தைகள் போராளிகள் எங்கே எங்கே? அரசே பதில் கோரு. சரணடைந்த பெண்கள் குழந்தைகள் போராளிகள் எங்கே எங்கே? அரசே பல்கூறு சரணடைந்த பெண்கள் போராளிகள் குழந்தைகள் எங்கே எங்கே? எதிர்வரும் தைத்திருநாள் அன்று ஜனாதிபதி அவர்களும் பிரதமர் அவர்களும் இந்த வருகை தந்து பொங்கல் விழாவை கொண்டாடுவதற்காக வருகை தந்துள்ளார்கள். கடந்த 8ஆம் தேதி முதல் ஜனாதிபதி அவர்கள் புதிய ஜனாதிபதி ஒரு வருடமாக நிறைவை கொண்டாடி இருக்கின்றார். ஒரு நல்லாட்சி நிலவுவதாக சர்வதேசத்துக்கு வெளிப்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் இந்த நல்லாட்சி நிலவுகின்றது என்று வெளிக்கு கூறிக்கொண்டிருக்கின்ற அதே நேரம் இங்கு கண்ணீருடன் பெண்கள் தெருவழியை அலைந்து கொண்டு திரிகின்றார்கள். சரணடைந்த காணாமல் போனவர்கள் விடுவிக்கப்படவில்லை. அவர்களுக்கு என்ன நடந்தது என்ற பொறுப்பு கூறலை கூட இந்த அரசாங்கம் மேற்கொள்ளவில்லை. தமிழ் அரசியல் கைதிகள் உண்ணாவிரதம் இருமுறை இருந்தும் ஏமாற்றப்பட்டு அவர்கள் இன்றும் தொடர்ந்தும் கைதிகளாக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றார்கள். நிலங்கள் ஆக்கிரமிக்கப்பட்டிருப்பது முழுமையாக விடுவிக்கப்படவில்லை. ஏமாற்று வேலையாக சில பகுதி நிலங்கள் விடுவிப்பதாக அரசாங்கம் தெரிவித்திருக்கின்றது. ஒரு அரசியல் கைதிகளை விடுவித்துவிட்டு சர்வதேசத்துக்கு ஒரு நல்ல பிள்ளையாக தன்னுடைய முகத்தை காட்டிக் கொண்டிருக்கின்றது. எனவே நாங்கள் அன்றாடம் கண்ணீருடன் கவலையுடன் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற போது நாங்களே பொங்கலை கொண்டாடாத இந்த நேரத்தில் இந்த அரசாங்கம் எதை உலகத்துக்கு காட்டப் போவதற்காக இங்கு வந்து பொங்கல் கொண்டாட போகின்றார்கள். எனவே ஒரு வருடமாகியும் இந்த நல்லாட்சி கூறுகின்ற இந்த அரசாங்கம் தமிழர் தரப்புக்கு எதையும் செய்துவிடவில்லை என்பதை நாங்கள் தெரிவிக்கும் முகமாகவும் இவர்களுடைய பொங்கல் என்பது எங்களுடைய கண்ணீரில் பொங்கப்படுகின்ற பொங்கலா என்பதை கேட்பதற்காகவும் இந்த கருப்பு கொடி காட்டுகின்ற போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம். கடந்த அரசாங்கம் கூட மிக மோசமான அரசாங்கம் என்று நாங்கள் கூறிக்கொண்டு இருக்கின்ற இந்த இன அழிப்பு அரசாங்கம் அந்த தன்னுடைய காலத்தில் சரணடைந்த காணாமல் போனவர்கள் இருக்கின்றார்கள் என்று ஐநாவில் தெரிவிக்கப்பட்டு அவர்களுடைய பெயர் பட்டியலை வெளியிடுவதாக கூட கூறியிருந்தது. ஆனால் இந்த அரசாங்கமோ தன்னிடம் ரகசிய தடுப்பு முகாம்கள் இல்லை, காணாமல் போனவர்கள் என்ற வகையினர் இல்லை என்று கூறிவிட்டது. அதே நேரம் கடந்த ஐநாவில் தான் அரசியல் கைதிகள் இருப்பது விடுதலை செய்வதாக ஒப்புக்கொண்டு கையொப்பமிட்ட இந்த ஏமாற்று அரசாங்கம் இன்று கூறிக்கொண்டிருக்கின்றது தமிழ் அரசியல் கைதிகள் தன்னிடம் இல்லை என்று. எனவே இந்த ஏமாற்று அரசாங்கம் தமிழர்களை தொடர்ந்து ஏமாற்றிக் கொண்டே இருக்கின்றது. எதிர்த்தும் இவர்களுடைய பொங்கலை நாங்கள் நல்லாட்சி இல்லாத ஒரு அரசாங்கத்திலே எவ்வாறு இந்த பொங்கலை இங்கே கொண்டாட முடியும் என்பதை கேட்டு நாங்கள் இந்த கருப்பு கொடி போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம். மிக குறுகிய கால அளவில் மக்கள் இந்த இராணுவ அச்சுறுத்தலுக்கு மத்தியிலும் வந்து நிற்கின்றார்கள். பலர் அச்சுறுத்தல் காரணமாக ஒதுங்கி நிற்கின்றார்கள். எனவே இந்த இராணுவ அச்சுறுத்தல்கள் தொடர்ந்தும் ஆட்சி மாறியும் நாங்கள் தொடர்ந்தும் அச்சுறுத்தலுக்குள்ளாகவே வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். எனவே இந்த கருப்பு கொடி போராட்டத்தினை நாங்கள் நடத்தி கொண்டுதான் இருக்கிறோம். இப்பொழுது கூட பல புலனாய்வாளர்களாக சித்தரிக்கப்படுவார்கள். இந்த நிகழ்வை வீடியோ படங்கள் எடுத்துக்கொண்டுதான் இருக்கின்றார்கள். எனவே ஆட்சி மாறினாலும் எங்களுடைய காட்சிகள் மாறவில்லை. எனவே இந்த கருப்பு கொடி போராட்டத்தை ஜனாதிபதி அவர்கள் மிக தெளிவாக
கண்ணீருடன் வாழ்கின்ற போது எவ்வாறு நல்லாட்சி இந்த நாட்டில் நிலவுகின்றது என்று மேற்குலகத்துக்கு இவர்கள் தெரிவிக்க முடியும் என்று கேட்டுக்கின்றோம். தமிழ் மக்கள் வாக்கால் வெற்றி பெற்றவர் தற்போதைய ஜனாதிபதி. அவரிடம் இன்னும் நிறைவேற்று அதிகாரம் அவருடைய கையிலே இருக்கின்றது. இந்த நிலைமையில தன்னுடைய நல்லெண்ண நடவடிக்கையாக அவர் முதற்கட்டமாக செய்திருக்க வேண்டியது அனைத்து அரசியல் கைதிகளையும் விடுவிக்க வேண்டியது. ஆனால் ஒரு வருடம் பூர்த்தியாகி கூட இன்னும் 127 பேர் இன்னும் கைதிகளாக சிறைச்சாலைகளிலே இருந்து கொண்டிருக்கின்றார். மேலே அவர்களுடைய குடும்பம் படுகின்ற துன்பத்தை அவர் அறிவாரார். முகாம்களிலே போய் அங்கே உள்ள மக்களின் துன்பங்களை அறிந்தவர். உண்மையிலே இந்த அரசியல் கைதிகளுடைய வீடுகளுக்கும் போயிருந்தால் அங்கே நடைபெறுகின்ற அந்த அவர்கள் படுகின்ற துன்பங்களையும் அவலங்களையும் அவர் நிச்சயமாக கண்டிருந்தால் நிச்சயம் அவர் உண்மையிலே அவர் ஒரு இரக்கமுள்ளவர் அல்லது தமிழ் மக்களுடைய வாக்காள இன்றைக்கு இந்த ஜனாதிபதியாக இருக்கின்ற நிலைமையில இருக்கின்றவர் என்ற அடிப்படையில் அவர் உண்மையிலே அந்த அனைத்து அரசியல் கைதிகளையும் விடுவித்திருப்பார். நாங்கள் கேட்பது என்னவென்றால், எவ்வாறு முகாம்களில் உள்ள மக்களை போய் நீங்கள் பார்த்தீர்களோ அப்படி உங்களுடைய சொந்த கண்களால் அரசியல் கைதிகளுடைய வீடுகளையும் நீங்கள் சென்று அவர்கள் படுகின்ற இன்னல்களை நீங்கள் பார்க்க வேண்டும். இவர்களோட சேர்ந்து இன்னும் ஒரு 50-60 பேருக்கிட்ட சரணடைஞ்சவைகள் எல்லாரையும் சரணடைஞ்சு பஸ்ஸில் ஏற்றி கொண்டு போனவைகள். பஸ்ஸில் ஏற்றி கொண்டு போய் இன்று வரையும் எங்களுக்கு காட்டவில்லை. இன்று வரையும் எங்களை புள்ளிகள் எங்கே வேண்டியில்லை. இந்த சிசுக்கள் எல்லாம் புரியலாம். இந்த சிசுக்களையே எங்களை கண்ணில் காட்டினோமில்லை. இந்த சிசுக்களுக்கு என்ன நடந்தது? இந்த சிசுக்களை எங்கள்கிட்ட விட வேணும், எங்கள்கிட்ட ஒப்படைக்க வேணும். இந்த சிசுக்களை எல்லாம் இப்படி கொண்டு அடித்து போட்டு எங்களுக்கு இங்கே வந்து அவர் பொங்கல் விழாவை கொண்டாடி என்ன பிரயோசனம்? நாங்கள் ஆட்சி மாறினால் எங்களை நிலைமைகளும் மாறும்னு சொல்லித்தாரு எங்களோட மக்கள் எல்லாம் சேர்ந்து அவரை ஆட்சியை அமைச்சது. அவர் எங்களுக்கு இப்படி ஒரு துரோகத்தை செய்து அவர் முந்தின அரசாங்கத்தோடு சேர்ந்து அவரும் சேர்ந்து எங்களுக்கு இப்படி ஒரு துரோகத்தை செய்தால் நாங்கள் இது எங்கே தான் போகிறது? எங்களை அவ்வளோ பேர் நாங்கள் கடலில் தான் போக வேண்டியிருக்கு. நாங்கள் கண்ணீரோடு நாங்கள் பொங்கல் இல்லாமல் இருக்கிறோம், வருஷம் இல்லாமல் இருக்கிறோம், தீபாவளி இல்லாமல் இருக்கிறோம், கோயில் இல்லாமல் இருக்கிறோம். அவர் விழாவாக ஊராக கொண்டு திரிகிறார். அதில் இல்லை எந்த பிரயோசனமும் இல்லை. அவர் வந்து இங்கே எங்களுக்கு பொங்கல் விழா கொண்டாட வேண்டாம். அதுதான் எங்களுக்கு நாங்கள் சொல்ல வேண்டியது. எங்களை 6 ஆண்டுகள் கடந்துள்ள நிலைமையிலே 200க்கும் மேற்பட்ட தமிழ் அரசியல் கைதிகள் இன்னமும் விடுதலை செய்யப்படவில்லை. அவர்கள் தொடர்ச்சியாக சிறைகளிலே வாடிக்கொண்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 20,000க்கும் மேற்பட்ட தமிழ் இளைஞர்கள், யுவதிகள், பெண்கள், குழந்தைகள் ஸ்ரீலங்கா இராணுவத்தினரிடம் சரணடைந்த பின்னர் காணாமல் போயிருக்கிறார்கள் அல்லது கடத்தப்பட்டு காணாமல் போயிருக்கிறார்கள். அவர்களுடைய குடும்ப உறவினர்கள் கண்ணீரோடு இன்றும் அலைந்து கொண்டிருக்கிறார்கள். பல்லாயிரக்கணக்கான தமிழர்கள் சொந்த வாழ்விடங்களில் இருந்து விரட்டியடிக்கப்பட்டு அவர்களுடைய சொந்த நிலங்களிலே வந்து ஸ்ரீலங்கா இராணுவம் முகாம் அமைத்து ஸ்ரீலங்கா ஆயுதப்படைகள் முகாமிட்டிருக்கின்றன. இந்த நிலைமையில் அந்த மக்கள், நிலங்களுக்கு சொந்தமான மக்கள் அகதிகளாக அலைந்து கொண்டு கண்ணீரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு இடத்திலே வருகின்ற பொங்கல் விழாவை யாழ்ப்பாணத்திலே கொண்டாடுவதற்கான ஏற்பாடுகளை இந்த மைத்திரி அரசு மேற்கொண்டிருக்கிறது. இந்த செயல்பாடு என்பது உலக நாடுகளுக்கு தமிழர்கள் தன் மீது முழு நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். பொங்கல் விழாவை கூட தென்னிலங்கையில் தன்னுடைய மக்களோடு கொண்டாடாமல் தமிழ் மக்களோடு தான் கொண்டாடுகிறேன் என்று உலக நாடுகளுக்கு காட்டி உலக நாடுகளை ஏமாற்றி தமிழர்கள் மீதான இந்த ஒடுக்குமுறையை தொடர்ந்து முன்னெடுத்து செல்வதற்கான ஒரு சதி நடவடிக்கையாகத்தான் இந்த பொங்கல் விழா ஏற்பாடு அமைந்திருக்கிறது. அண்மையில் கூட ஒருவர் விடுதலை செய்யப்பட்டிருக்கின்றார். அவர் தன்னை கொல்ல வந்த ஒருவரை தான் பெருமனதோடு மன்னித்ததாக ஒரு நாடகம் ஆடியிருக்கிறார். உண்மையில் அவர் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டார். கைது செய்யப்பட்டவர் ஏற்கனவே 10 ஆண்டுகளுக்கு மேல் சிறையில் இருந்திருக்கிறார். அவருக்கு தீர்ப்பு 10 ஆண்டுகள் தான் வழங்கப்பட்டிருக்கிறது. 10 ஆண்டுகள் ஏற்கனவே அவர் சிறையில் கழித்து விட்டார். ஆகவே ஒரு உண்மையான சட்டப்படி அவர் விடுதலை செய்யப்பட வேண்டிய ஒருவர் தான். அப்படிப்பட்ட ஒருவரை தான் விடுதலை செய்கிறேன் என்று கூறி ஒரு பொய் நாடகம் ஒன்றை அவர் ஆடியிருக்கின்றார் இந்த இடத்திலே. ஆகவே இது ஒரு முழு ஏமாற்று நடவடிக்கை. இந்த ஏமாற்று நடவடிக்கைகளுக்கு நாங்கள் துணை போக முடியாது. ஏற்கனவே தான் ஜனாதிபதியாக வந்த பின்னர் கடந்த பாராளுமன்ற தேர்தல் முடிந்த பின்னர் ஒரு சில தமிழ் அரசியல் தலைமைகளுடைய துணையோடு
குறிப்பாக வடகிழக்கில் இருந்து தெரிவு செய்யப்பட்ட தமிழ் தலைமைகளுடைய துணையோடு ஒரு குழுவை ஐநாவுக்கு அனுப்பி ஐநா மனித உரிமைகள் பேரவையில் அங்கம் வகித்த 47 நாடுகளுக்கும் பிரசாரம் செய்து மைத்திரி தமிழர்களால் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார். அவர் நல்லவர், மனச்சாட்சி உள்ளவர், அவருக்கு நெருக்கடி கொடுக்கக்கூடாது. ஆகவே சர்வதேச விசாரணை நடத்தினால் சிங்கள மக்கள் அவர் மீது கோவப்படுவார்கள். ஆகவே சர்வதேச விசாரணை வேண்டாம், உள்ளக விசாரணையை அவர் நேர்மையாக நடத்துவார், அவருக்கு அந்த வாய்ப்பை கொடுங்கள் என்று சொல்லி தமிழ் தலைவர்களை கொண்டு ஒரு பாராளுமன்ற குழு கிளிநொச்சி, யாழ்ப்பாணம், முல்லைத்தீவு மற்ற கிழக்கு மாநிலத்தில் இருந்து ஒரு குழு சென்று இந்த பிரச்சாரங்களை செய்து சர்வதேச சமூகத்தை ஏமாற்றி மைத்திரிக்காக வேலை செய்து அவர்கள் இந்த சர்வதேச விசாரணையை இல்லாமல் செய்து உள்ளக விசாரணையாக கொண்டு வந்திருக்கிறார்கள். அதன் மூலம் இந்த இன அழிப்பை தலைமையிலான நடத்திய மஹிந்த ராஜபக்சவும் கோட்டாபய ராஜபக்சவும் அந்த சர்வதேச விசாரணை நெருக்கடியிலிருந்து காப்பாற்றப்பட்டிருக்கிறார்கள். அவை இந்த நயவஞ்சகத்தை செய்தது மைத்திரியும் ரணிலும் நல்லவர்கள் கொண்டு வேடமிட்டு நேர்மையானவர்கள் கொண்டு வேடமிட்டு எங்களுடைய நயவஞ்சகத்திற்கான ஒரு சில தமிழ் தலைவர்களுடைய துணையோடு அந்த துரோகம் நடைபெற்றிருக்கிறது. ஆகவே தொடர்ந்து இந்த துரோகங்களுக்கு துணை போக முடியாது. இந்த இடத்திலே நாங்கள் எங்களுக்கு ஒரு நீதி, எங்களுடைய மக்களுக்கு ஒரு நீதி பெற்றுக் கொள்வதற்காக நாங்கள் இந்த எதிர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றோம். நீதி கிடைக்கவில்லை என்றால் தொடர்ந்து நாங்கள்